வணக்கம் வியூயர்ஸ். இப்போ நம்ம லைஃபுக்கு ஒரு டானிக் போல் உள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது மனிதன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவமானப்படாமல் எந்த மனிதனுமே சாதிக்க முடியாது. அதனால் அவமானத்தையே ஒரு வெகுமானமாக எடுத்துக்கணுங்கிறத கர்ணன் தன் வாழ்க்கை மூலம் நிரூபித்து காட்டியிருக்கார். நீங்கள் நம்ம கர்ணன் பற்றின விஷயம் எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம். சபையில் தேரோட்டி மகனாக வளர்ந்து, ஆனால் அவருடைய பிளட்டு என்னது? சூரிய வம்சத்து பிளட்டு, சூரியபுத்திரன் அவர். அந்த பிளட்டு, அந்த இரத்த இதுக்கு தக்கன அவருக்கு வீரம் இருக்கத்தானே செய்யும். ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தாலும் தேரோட்டி மகனாக இருக்க முடியுமா? அவருடைய பிறப்பு போல தானே அவர் குணம் இருக்கும். அதே மாதிரி வில்வித்தைகள் எல்லாம் சிறந்து வீரத்தை காட்டுறதுக்கு ராஜகுமாரர்கள்லாம் மோதுற அந்த களத்துக்கு வரார். யார் கூட வில்லுக்கு விஜயன்னு பேர் வாங்கின அர்ஜுனர் கூட வரார். மோத வரார். அர்ஜுனர் எதுக்காக முக்கியமாக தயாரிக்கப்படுதார்? மகாபாரதத்தில் கௌரவர்களை வீழ்த்தணுங்கிறதுக்காகவே கிருஷ்ண பரமாத்மா அவரை வியூகம் வச்சுருக்கார். ஆக அர்ஜுனர் அவ்வளவு ஒரு சிறப்போடு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்டயே மோததுக்கு கர்ணன் ரெடியாகிறார். ஆனால் கர்ணனுக்கும் தெரியாது, அர்ஜுனருக்கும் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படிங்கிறது தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னையே தன் தாய் குந்தி தேவி தன்னை பெற்றது வச்சது எதுவும் தெரியாது. ஆனால் தன்னுடைய பிறப்புக்கு தகுந்தாற் போல் வீரத்தோடு மோத வரார். அந்த குரு என்ன சொல்கிறாரு? நீ யார்? நீ அரசகுமாரர்கள் சபையில் மோத வந்திருக்கேன், நீ யாருன்னு கேட்காரு. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, நான் கட் பண்ணி. துரோணாச்சாரியார் என்ன சொல்கிறாரு? அப்பா, இது அரசகுமாரர்கள் மோதுகிற இடம், அவங்களுடைய வீரத்தை நிரூபிக்கிற இடம். நீயோ தேரோட்டியோட மகன், உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்காரு. ஒரு மனிதனுக்கு அத்தனை பெரிய சபையில் பிறப்பை சொல்லி குத்தி காட்டும்போது அந்த வேதனை நாம் அப்படி ஒரு பிறவியாக பிறந்தால் தான் அந்த வேதனை புரியும். வேதனையில் தன்னுடைய அப்படியே அவமானத்தில் குண்டி. அப்போ துரோணாச்சாரியார் இப்படி ஒரு கட்டளை போடவும் துரியோதனனுக்கு தான் எப்பவும் கோபம் முன்னால் இருக்கும்ல. உடனே அதாவது பாண்டவர்களுக்கு எது ஆகாதுங்கதோ அது அவனுக்கு ஆகக்கூடியதாயிரும் இல்லையா? அப்போ உடனே எந்திரிச்சான் சபையில். துரோணாச்சாரியார் இப்படி சொன்னதுக்காக நான் கர்ணரை என்னுடைய நண்பனாக்கிட்டேன், அங்க தேசத்து அரசனாக்கிட்டேன். இப்போ அவர் ஒரு அரசகுமாரன், மோதித்தான் ஆகணும்னு சொல்லி அந்த நிமிஷத்தில் கர்ணனுடைய பிறப்புக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சார். கொடுமைப்படுத்துதாரு பாருங்க. அதுக்கு துணை சேர்க்கறதுக்கு கர்ணனை தன்னுடைய நட்பாக அறிவிச்சிட்டாரு. இந்த அறிவிப்புனால கர்ணன் என்ன செஞ்சார்? ஒப்பிட்டோரை உள்ளளவும் நினைன்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க. அதுக்கு தக்கன செஞ்சோட்டு கடன் தீர்க்கணும் அது அப்படிங்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் அந்த சபையில் தனக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து தன்னை ஒரு மனிதனாக அங்கீகரித்த நண்பன் துரியோதனங்கிறதுக்காக அவருக்கு குந்தி தேவி என்னுடைய மகன் நீ கேட்டு இறைஞ்சின போதும் நான் அன்னைக்கு எனக்கு மரியாதை கொடுத்து வாங்கி தந்தது என் நண்பன் துரியோதனன் தான். தாயான நீங்கள் கூட என்னை அரவணைக்கலை. அதனால் நான் செஞ்சோட்டு கடன் தீர்த்துட்டு எனக்கு எந்த பதவி கிடைச்சாலும் சரி. ஆனால் ஐவர் இருக்க நான் தான் மூத்தவங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இறந்த பின்ன என் சகோதரர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இந்த 6லும் சாவு 100லும் சாவுன்னு பழமொழி பாருங்க. அதுக்கு காரணம் இதுதான். நான் 5வரோட 6 பேராக நான் சேர்ந்தாலும் ஒருத்தராக சேர்ந்தாலும் எனக்கு சாவு தான். அதுக்குத்தான் என்ன சொன்னார்? 6லும் சாவு 100லும் சாவு. அதனால் நீங்கள்
என்னை அந்த நேரம் மகனாக அங்கீகரித்த போதும்னு சொல்லி சொல்கிறார். இதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு அரசகுமாரன் ஆகிறதுக்கு அவர் பட்ட அவமானம் தானே காரணம். அதனால் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் ஒரு அவமானம்னா அது நெஞ்சு துடிக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தோடு அதை விட்டுட்டு அந்த அவமானத்தையே ஒரு வெகுமானமாக நினச்சி இங்கே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்த கதை தான் கர்ணனுடைய கதை. இதுபோல் ஆன்மீக விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். மறக்காமல் மீனூஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.